ஐயய்ய, இவ என்ன இப்படி பேசிட்டு கிடக்குறா அக்கா? சரி என்னடி நீ நாங்கள் அவசரம் அவசரம்னு ஒட்டியாடுறோம். ஒட்டியாடுற வழியில் என்னென்ன கதையெல்லாம் பேசி வச்சிருக்கிறாரோ தெரியுமா? அந்த கதையெல்லாம் பெருசை தூக்கி மூட்டை கட்டிக்காம என்னமோ நம்ம தோழி இப்படி கிடக்குறாள், நம்ம கூட அக்கா தங்கச்சி ஒன்றுமா நம்ம பிறந்த மாரி பேசிக்கிட்டு கொண்டு இருக்கிறாள், வரல போகிறாள், நமக்கு எல்லாம் செய்யறாள், நம்ம விட்டு அவளுக்கு யாரு அவர் என்னன்னு நானும் சொல்லியும் பார்த்து நாங்கள் வந்தோம்னா என்ன நீ எடுத்தாங்க அவத்தோம்னு எதுக்க முனையா பேசிட்டு உட்காந்துருக்குற எட்டி சயா. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாங்கள் வேணுங்களாமா உங்களுக்கு போன் பண்ணாமல் கடந்தோம். எங்கள் தலையெழுத்தெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து மாட்டிக்கிச்சு. பாரு பாருடி. எடி லலிதா, நீ எதுக்கு வந்திருக்கனே தெரியாது, ஆனால் உன்னையும் பிடிச்சதால நாங்கள் இழுத்துட்டு வந்திருக்கிறோம். என்ன கதை என்ன பார்த்தவ பேச வந்தவளை நான் இங்கே இழுத்துட்டு வந்திருக்கிறேன். நீ என்ன கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாத பேசுறியட்டி. நீ மட்டும் நான் அடி வாங்கிக்கிட்டு கிடக்கிறவ, உன் புருஷனுக்கு உனக்கு மட்டும்தான் சண்டை எல்லாம் விட்டு சந்தோஷமாக வருந்தோன்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு. தீபாவளின்னு சொல்லி தீபாவளி போய் 1 மாதம் ஆகுது. என்னத்தை நான் சொல்கிறது? என்னமோ உனக்கு புரியவே வைக்க முடியாதுடி சொல்லி. எடுத்து சொல்லிடி இவகிட்ட சையாக்கிட்ட. என்னத்தை தான் சொல்கிறது? ஐயோ கடவுளை, யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன என்னமோ நம்ம ஏதோ என்னமோன்னு தெரிஞ்சதுக்குன்னா முடியாடுறோம். அதுக்கு முன்னாடி என்ன காட்சி ஏதோ காட்சி இப்படிலாம் நடந்துதாம கொண்டுதாமன்னு ஒரு வார்த்தை கேட்க வேணாம். போனை போட்டாவது ஏக்கா என்னக்கா அவனுக்கு ஏக்கா போன் பண்ணாமல் இருக்கிறேன்னு போனை போட்டாவது கோச்சிக்கிட்டு இருக்கலாம்ல. ஏட்டி லலிதா, நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைப்பா, நீயே சொல்லு பாப்பா. நீ பொதுவானப்பட்டவ சொல்லிட்டி. நாங்கள் சொல்கிறதே இந்த சிரிக்கி நம்பவே மாட்டா. இவன் என்னமோ எப்படியோ எக்கட கட்டு போகட்டும் ஒழியட்டும்னா நாங்கள் நினச்சோம். எல்லாம் நல்லா இருக்கணும் கொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் தலையெழுத்து என் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா என் வீட்டில் கிடக்கிற எனக்குன்னு வாச்சாருவோ பாரு, நாத்தனாருவா. இவளால் என் குடும்பத்துக்கு இதே போச்சேன்னு நான் கிடந்தேன். என் புருஷன் வேலை வெட்டிக்கு போவாத கிடத்தாது. என்னத்தை நான் சொல்கிறது இதெல்லாம் சொன்னால் மட்டும் என்ன நம்பவா போகிறா? நம்ப மாட்டாடி லலிதா, சொல்லிட்டு நீயே. என்ன அப்படி என்ன நடந்து போச்சு? ஐயோ, எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த மனுஷன் போட்டு அடின்னு கண்ணுலே குத்தி வச்சுவிட்டான். தீபாவளிக்கு அடுத்த வீட்டை பாருங்க, அடுத்த வீட்டில் ஏகப்பட்ட தீனி பண்டம் செஞ்சு வைக்கிறாங்க. புள்ளிகளுக்கு துணிமணி வாங்கி வடித்து படைக்கிறாங்க, வெடிக்கிறாங்க. அவங்களெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, உங்களை விட எல்லாம் கம்மியாக தான் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொன்னான். அடுத்த வீட்டை பாப்பியாட்டி என் புருஷன்காரன் கண்ணுலே குத்துன்னு குத்தி விட்டானே. என் கண்ணாச்சிபத்திரிக்கு தான் போய் ஆபரேஷன் பண்ணணும் இருக்கு. அந்த மாரி வலிச்சு மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் நீங்கள்லாம் சந்தோஷமாக தானே இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன குறை? நல்லா தானே இருப்பீங்க. நல்ல ஒரு தீபாவளிக்கு ஒரு பண்ட மிளகாரம் யார் கையிலாவது கொடுத்து விட்டா என்னலாம் நான் யோசிச்சேன்தான். ஆனால் நமக்கு வந்த மாரியே உங்களுக்கும் பிரச்சனை வரும்னு நான் நினச்சே பார்க்கலையக்கா. சரி கோச்சிக்காதீங்க, வந்திருக்கிறீங்க. நான் போய் ஒரு டீ தண்ணியை போட்டுட்டு வாரம் உக்காருங்க 3 பேரும். இந்த சொல்லி மாடு 30 வாட்டி கால் பண்ணுவா 3 நிமிஷத்துக்கு. ஒரு போனை போட்டு இந்த மாதிரிடி இப்படிடி ஒரு வார்த்தை சொன்னாலா? சொல்ல மாட்டாளே, எருக்கு படு போட்டவ. உனக்கு தாண்டி பெரிய வைக்கிறேன் பாரு. ஏட்டா, நான் என்ன பண்ணிவிட்டேன்னு என்ன ஏறா உங்களை 2 பேரையும் விட்டுப்புட்டு ஏட்டி என் புருஷங்காரன் எங்கேயோ ஓடி போய் கடந்துட்டு இப்போ தாண்டி வந்தான் அந்த கிறுக்கு பய. நான் எங்கிட்ட டயானா கொடுத்தா ஓடி புட்டான் போடுறக்கு அப்படின்னு நினச்சி நான்லாம் வயிற்றுல கட்டாத நெருப்பே இல்லை. அம்புட்டு நெருப்பை வயிற்றுல தானே கட்டிக்கிட்டு இருந்தோம். எவ கூடியாவது எஸ்கேப் ஆகி விட்டாக்கா நானும் என் பிள்ளையும் நடுத்தரில் நிற்கணுமே. ஊர் உலகமா அதுவும் இல்லாமல் போனாலும் தேவலாமே. ஏடிஎம் கார்டு, இந்த சம்பள கார்டு, பாஸ்புக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாதான் தேவலாமே. காசு பணமெல்லாம் தூக்கிக்கிட்டு கிளம்பிடுவானுமில்ல. இப்போ பயந்துக்கிட்டு கிடந்தா தீபாவளி மட்டும் எனக்கு மட்டும் எந்த எடுபட்ட சிரிக்கு கண்ணு போட்ட அளவில் தெரில. நம்ம 3 பேருக்கும் தீபாவளியே இல்லாத போச்சு. இவ எப்படி பேசுகிறா பாரு எக்கா. இது நல்லாவா இருக்கு? ஏற்றிய உனக்கு நான் தாண்டி கிள்ளுக்கிற எப்போ பாரு என்னையே கிள்ளி போட்டுக்கிட்டு இருப்ப பாரு. சரி எங்களுக்கு தொண்டை வலியெல்லாம் காஞ்சி போச்சு. டீயை தண்ணியை குடிக்காத, போயிடவ டீயை வச்சு எடுத்துக்கிட்டு வாட்டி. பாரு, நான் நிலமை என்ன கடக்கிற நிலமை என்ன, என்னை போய் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வர சொல்கிறேன். எடுபட்டவர் நல்லா தின்னுக்கிட்டே இருப்ப பொழுதே இத்தனைக்கும். என்னத்தை சொல்கிறது? சரி உக்காருங்க, வீட்டுக்கு வந்துவிட்டீங்க, நான் போய் டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். போகிறதும் போகிற அந்த மூஞ்சில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் சேர்த்தா கழுவிட்டு வா.
உன் புருஷனத்தை ஏமாத்தின எங்களையுமா ஏமாத்துவ? ம், சரி அது கிடக்கட்டும். பாட்டி முக்கியமான செய்தி கொண்டு வந்துக்கிறோம். போய் சீக்கிரம் டீயை போட்டு எடுத்தா. என்னம்மா எழுந்திருக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அங்கே டீயை வச்சு எடுத்துக்கிட்டு வந்து 10 மணி நேரம் ஆகும் இவ பண்ணுற பொழுது. எக்கா போய் அவள் ஃப்ரிட்ஜில் எதுவும் தின்றுட்டி இருந்தால் எடுத்துகிட்டு வாக்க தின்னுவான். அவள் போய் டீயை கொண்டு வரட்டும். ஐயோ தின்னி முட்டை என்ன கஷ்டத்தில் இருக்கோ எப்படி தின்றதுக்கு நிற்கிறா பார். டி நீனே போய் எடுத்துக்கிட்டு வா. டீ பைத்தியக்காரி போய் எடுத்துக்கிட்டு வா. நான் இருக்கிற மன உளைச்சல இவளை பாரு டி சயா. இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிற பாரு பெரிய முழிப்பு. நான் என்னத்த சொல்லுவோம். எப்படியோ இன்னைக்கு நான் என் சம்மந்திக்கு நல்லபடியாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து கறி மீன் போறாய அணில் முயல் எல்லா கறியும் செஞ்சு வச்சிருக்கிறேன் பாரு. உனக்கு உடம்பு முட்டிக்கலன்னு கேள்விப்பட்ட கணக்குலேயே கலந்து வந்துவிட்டேன். சரி ரைட்டு போய் டீயை போட்டு எடுத்துட்டு வா. டீயை குடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கட்டி 4 பேரும். என் வீட்டில் இருந்த கழுடு கட்டங்கள்லாம் தான் காசி ராமேஸ்வரத்துக்கு போயிடுச்சுல. நல்லா ஆக்கி நிறைய வச்சுக்கிறேன் பாருங்க. நல்லா தின்னுபிட்டு எங்கிட்டாவது போய் தொழில் செய்யறதுக்கு நல்ல ஒரு துணி வியாபாரமோ இல்லை ஒரு பெரிய ஒரு காய்கறி கடையோ வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுவோம். மட்டும் எல்லாம் சேர்ந்து இப்படி நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க. இந்த பார்வதி சிரிக்கி இருக்காளா, சிரிக்கி கேடுகட்ட சிரிக்கி. அவள் கறியை விற்று தான் கோடிச்சு வரியா ஆனான்னா அதுக்கு மேலே இருக்கிறான் அவள் புருஷங்காரன். ஆட்டு தோலை விற்கிறதுன்னா ஆட்டு முடியை கூட விற்கிறான் பாரு. அதில் என்னம்மா சவுரி முடி வைக்கிறாங்களாமா, சவுரி முடி. அந்த ஆட்டு முடியிலேருந்து எல்லாத்தையும் என்ன நம்ம பண்ணி தொலைஞ்சு ஒழிகிறான். இந்த மனுஷனும் 3 ஆறு ஒழுவனும் வேலைக்கு போறானுங்களை கொண்ட சுகம் வேற என்ன? அந்த சம்பாரத்தனை மட்டும் போதுமா நம்ம பிள்ளைகளை குட்டியோட வளர்க்குறதுக்கு? நீ சொல்கிறது தான் ஏக்கா கரெக்டு. அந்த கேடுகட்ட பொழப்புக்கு தானே நானும் இந்த மனுஷனை சரி நம்ம எங்கிட்டாவது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கடையை போட்டு தொலைவோம். யாருக்கிட்டையும் போய் வேலை செய்ய தேவையில்ல. வேலையை பிடிச்சி கொடுங்கடாட்டனால புரோக்கர் பயலுவோ இழுத்து கொண்டு போய் கக்குசு கழுவ விட்டானுவோம். அதை பார்த்து பிடிச்சிக்கிட்டு ஓனாத்தினாரு ஊரா கதை கட்டி சிரிக்க அடிச்சிச்சு. சரி நம்மளே ஒரு தொழில் செய்வோம்னு பார்த்தா இந்த எடுபட்ட பைய கொடுக்க மாட்டான்னு அவள் சின்ன தங்காச்சிக்கும் போய் 50,000 கொடுத்து வந்துக்கிறான் பார்த்துக்க. குடி குடிச்சா அவளுக்கு சொரண இல்லை பாரு. குடி குடித்த பையன் அப்படியே ஒன்று கடிச்சிக்கிட்டு கிடக்குறான். நடு வீட்டில் வந்து அவனை சுத்தப்படுத்துவோம், துணியை துவைச்சி போடுவோம், ஒரு சோறாக்கி போடுவோம்னு கிடையாது. அப்படியே சொக்காக்குள்ளே கையை விட்டு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா போல் சம்பளம், 2 லட்ச ரூபா போனஸ்ன்னு வாங்கிட்டு வந்திருக்கு இந்த கிறுக்கு மனுஷன். அதில் 50,000 தூக்கி எந்த சித்தப்பா பொண்டாட்டிக்கும் சின்னம்மாளுக்கும் சின்ன தங்காச்சிக்கும் எந்த வீட்டுக்கார பொம்பளைவோ 50,000 கொடுத்தாங்க இந்த காலகட்டத்தில்? நீ சொல்லு எக்கா. பெரிய வயிற்றரிச்ச பார்த்துக்க. நான் ஒரு 2 லட்சம் தான் எக்கா கேட்டேன் துணி கடை போடுறதுக்கு. இந்த பார்வதி முண்டத்தான் அதுக்கட்டுலையும் பெரிய கடையாக வச்சு பெருசாக கொடி கட்டி திகழ்றாம இந்த ஊருக்குள்ளே. எம்மா வயிற்றுச்சலா இல்லை நம்மளாம் என்னத்துக்கு கடந்தோம்னு எனக்கு ஒரே ஆத்திரம் பார்த்துக்க. சரி இருங்க நான் போய் அந்த டீயை ஊற்றி எடுத்துக்கிட்டு வாரேன். அட எக்கா என்னக்கா இப்படி போய் இந்த காலத்துலேயும் காசை புருஷங்கிட்ட கேட்கலாம். புருஷன் சம்பாரிச்சு வந்தால் பக்குன்னு சொக்கா எல்லாத்தையும் திருடி போடணும் பார்த்துக்க. இந்த குடிக்கார புருஷங்கிட்ட இருந்தோம்னா காசை எடுத்தோம்னு தெரிய போதா என்ன பண்ணுறோம்னு தெரிய போகுது? சொல்லு பார்ப்போம். இந்த கிறுக்கச்சி என்னன்னா காசு கொடுங்கன்னா எந்த மனுஷன் காசு குடியை குடிச்சுப்புட்டு போட்டு உதைக்க தான் செய்யும். பைத்தியக்காரியாக இருக்கிற பொழைக்க தெரியாதெல்லாம் இருக்கிற பாவம் இவ்வளோ வச்சுக்கிட்டு சாமி யாக்கா இத்தனை வருஷம் சம்பாரிச்சார் அந்த மனுஷன். இந்த காசெல்லாம் தூக்கி ஒரு பேங்கில் போடலாம். கேட்டால் 2 லட்சம் சம்பளம், 2 லட்சம் போனஸ்ன்றால 3 லட்சத்துக்கு 3 லட்சம் வருது. அதை கொண்டு போய் ஒரு பேங்கில் போட்டு ஒரு வட்டிக்கு சம்பாதிப்போம். இல்லை வட்டிக்கு தான் இப்போ இந்த காலத்தில் 4 வட்டியாம் பாரு. 1 லட்சத்துக்கு 1000 ரூபாயாம் வட்டி அக்கா. ஒரு நாளைக்கு பார்த்துக்க. அப்போ இதே வந்துருச்சே ஒரு மாதத்துக்கு 30,000 வட்டி. அப்போ 30 ரூபா வட்டி அடி அம்மா. இப்படி எல்லாம் பிழைக்கிற ஆளுவா இந்த ஊருக்குள்ளே. நம்ம என்னத்தை கண்டோம்? எல்லாம் கண்ட தெய்வமே கணவனுன்னு உக்காந்ததுக்கு தான் நம்மள மூளையில் உட்கார வச்சுட்டு இன்னும் வேலையை பார்க்குறானோ ஊருக்கு ஊரா சுற்றுறானோ சொல்லி புருஷன் கணக்கில் இப்படி வெளியில் ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு கிளம்புறானுவா. நம்ம என்ன தான் சொல்ல முடியும்? சே எனக்கே வேதனையாக இருக்குது. நம்ம எடுத்து திருடி தான் சேர்த்து வைக்கணும். நம்ம வேலைக்கு போகாத பட்சத்தில் இல்லைன்னா பாரு என் காதில் என் கழுத்தில் நெத்தி கொண்டு நான் பவுனில் போட்டுக்கிறேன்னா எப்படி? என் புருஷன் நைட்டு 12 மணிக்கு மேலே யாருக்கும் தெரியாத குடிப்பார். அவர் குடித்து படுத்த அடுத்த செகண்டில் நான் போய் எல்லா காசையும் ஆட்டையை போட்டு நான் ஒரு தனி லாக்கரில் வச்சுருக்கிறேன்.
பின்ன இவங்ககிட்டலாம் பிழைக்க முடியுமாக்கா? பொட்டை சொல்ல இருந்துக்கிட்டு ஒரு பொருள் வாங்கிறதுக்கு காசு கேட்டாலும் என்ன கொண்டு பிழைக்கிறடி நீனு, என்ன கொண்டு பிழைக்கிறடின்னு கட்டிய பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டானுவோ இந்த காலத்து ஆளுவோ. உனக்கு நான் சோறு போடுறோன்றதே பெரிய கதையாக பேசுகிறானுவோ இந்த காலத்தில். இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம ஒன்று நம்ம வேலைக்கு போகணும், இல்லை இருக்கிற காசை 1க்கு 10 ஆக்கி நம்ம பிழைக்கணும். அப்படியும் ஒத்து வட்ட வர புருஷங்கிட்ட இருந்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன புதுசாக கடை வைக்கலாமா, கண்ணி வைக்கலாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்றுத்துக்கு உருப்படி இல்லாத நீங்களாம் என்னத்த ஆளுகளோ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றீங்களே. பார்த்துக்கடி கூடவே நாங்கள் இருந்திருக்கோம். இதை சொல்றதுக்கு ஆள் இல்லை பாரு. இந்த சிந்தனைக்கெல்லாம் நாங்கள் என்னது கூட கிடையாது, ஒரு அளவு கூட. ஏச்சி இம்மாவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? யாருக்கிட்ட வட்டி விடுற? ஏச்சி ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு 1000 ரூபாயா வட்டி வாங்குற? ஏச்சி அப்படியெல்லாம் நம்ம ஊரில் ஆள் இருக்காட்டி. நானும் இத்தனை வருஷம் இந்த மனுஷன் சம்பாரிச்சான் பாரு. இந்த கிறுக்கு தொப்ப பையன் என் புருஷங்காரன் தான் சொல்கிறேனே. இன்னும் நாள் இல்லாத கோவம் எனக்கு இன்னைக்கு வருது. இல்லைன்னா பின்ன என்ன வார்த்தை வருமுனே தெரியாது பார். இத்தனை நாள் சம்பாரிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு அவள் அக்கா ஆக்கி அழிச்சு விட்டான் இந்த ஆளு. பின்ன நம்ம என்னத்தை பண்ணி தொலைகிறது சொல்லு பார்ப்போம். எங்கிட்ட இருந்து காசு சொக்காயில் இருந்தால் தானே நம்ம திருட முடியும். சொக்காயிலையும் இல்லை, பேங்க்லையும் இல்லை. பின்ன எங்கே போகிறது, எங்கே தான் போகுது? எனக்கு ரொம்ப நாளா டவுட்டுடி அம்மா. இன்னைக்கு தான் தெரியுது இந்த டவுட்டு கணக்கெல்லாம். இந்த நேரம் பார்த்து போனதான் அடிச்சு தொலைகிறாளுவலா. ஒரு கதை கேட்க விடுறாளுவலா, டக்குன்னு வந்துடுது இந்த போனு. எல்லாம் என் மானியா கரையத்தான் இருக்கும். இந்த நேரத்துக்கு போன போட்டு தின்னாளா கொண்டாளா, என்ன சமைச்சா, எங்கிட்ட இருக்கா இல்லை எங்கிட்டும் கிளம்பிட்டாளான்னு வேவு பார்க்கறது வேவு. இந்த பொம்பளைக்கு இதே ஒரு பொழப்பா போச்சு. வீட்டில் இருக்கும்போது தான் நல்லவ மாதிரி நடித்தோம். வெளியில் ஊருக்கு கண்ணிக்கு கிளம்புனோம்னா நம்ம என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம அப்பவும் இவங்களே நினச்சிக்கிட்டு இவங்க போட்ட கோட்டை தாண்டாமல் உட்காந்துருக்கணுமோ? அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த பொம்பளை யார் இப்போ கால் பண்ணி நல்ல நேரத்தில் எனக்கு திட்டம் போடுற நேரத்தில் இந்த மாதிரி போன பாரு, திரும்ப போன அடிச்சுக்கிட்டே கறக்கிறத எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல. அப்படி வருதுட்டி. ஒரு நிமிஷம் பேச விடலாத கிளவி தொண பேசிக்கிட்டே இருக்கிறாட்டி. என்னடி பண்றது? நானும் மனசு பொம்பளை தானே, இரு என்ன எடுத்து கேட்டுக்கிட்டு வா. இன்னும் புலம்பிட்டு அப்புறம் எதுக்கு போன் பண்ற? போனது நீ தான் தைரியமான நாளாச்சே. போனை எடுக்காமல இருக்கிறது, அப்புறம் 4 கேள்வி அந்த பொம்பளையை கேட்குற, அப்புறம் டக்குன்னு போய் போனை எடுக்கிற. எல்லாம் உனக்கு கதெல்லாம் தெரியும் எக்கா. மாமியாருக்கு பயந்துக்கிட்டு எங்ககிட்ட நடிக்கிறிய. பையனா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன அந்த பொம்பளை 4 கேள்வி கேட்கும், வாங்கி தொடச்சிக்கிட்டு போக வேண்டியதான். செத்த நேரம் விட மாட்டாடி. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் தொண போன் வந்துக்கிட்டே இருக்குமாரு. அதனால தான் போன் எடுக்கிறேன்னு என்னமோ அதுக்கு பயப்படுறாங்களாம். அது ஒரு ஆளு, அதுக்கு நான் பயப்படுறேன். இவ ஒரு ஆள் டிவியில் மாதிரி ஒரு சூழ்நிலையை கூட வச்சுக்கிட்டு என்ன நடக்கும்? எங்கிட்ட ஒரு இடத்துல நம்ம பகுமானமாக பேசணும், அப்போ தான் நம்மளை வெகுமானமாக நல்ல கீழே இறக்கி விடுவான் இந்த கிறுக்கச்சி. இவெல்லாம் கூட்டுக்கிட்டு போகிறான் பாரு. எங்க பாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணலாம், என்னன்னு தெரியல பாரு. சரி விடுக்கா, அவள் புத்தி தெரிஞ்சது தான். சரி அந்த போனை அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. உன் மாமி ஏதாவது ஒன்று பண்ணி தொலைக்கும். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியை போன் போட்டு என் மருமா வீட்டில் இருக்கிறாளா, என்ன ஏது எங்கேயும் கிளம்பி விட்டாளா அப்படின்னு கேட்கும். அப்புறம் அதுக்குள்ளே நீ முந்திக்க போனை போட்டு என்னன்னு